வணக்கம். மங்காளியில் கமிதியிலேருந்து ராமநாதபுரம் மாவட்டம் சீமநந்தில் பழைய காலத்தில் நான் இது முந்தி இப்படி தான் தண்ணி இறச்சி ஊற்றுவாங்க. வயக்காட்டுக்கு வந்து தண்ணி பாய்ச்சிறது. இது வந்து கரண்ட் இல்லை, எதுவுமே இல்லை, எதுவும் தேவையில்லை. இது வந்து ஆளோட உழைப்பு, விவசாயியோட உழைப்பு தான் இது. இதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப நாள் ஆச்சுங்க. இப்போ தான் பார்க்குறேன். இப்போ பார்த்தோன்னே நிப்பாட்டிட்டேன். முந்தி உள்ளாமே கரண்ட்டு கிடையாது, இந்த மாதிரி மோட்ரு கிடையாது. மக்களோட உழைப்பு தான் விவசாயம் பண்ணாங்க அப்பையில. இப்போ இந்த காலத்துலேயும் இந்த சென்ட்ரேஷன் இப்போ என்ன ஏகப்பட்ட மோட்ரு, ஏகப்பட்ட மிஷின் என்னென்னமோ வந்துருச்சு தண்ணி எடுக்கிறது. அப்படி இருந்து நம்ம அண்ணன் வந்து இன்னைக்கு சிறப்பாக அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இதை பார்க்கல எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இது இப்போ 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 மொதல் தானே இது இந்த மாதிரி பண்ணுவாங்க. 30 வருஷத்துக்கு முன்னே இப்படிதான் தண்ணி நம்ம இறச்சி ஊத்தான வயக்காட்டுக்கு. மோட்டர் கிடையாதுல்ல. இப்பதான் மோட்டர் என்னென்னமோ வந்துருச்சு. ஆயில் மோட்டரு, டீசல் மோட்டரு. ஆனா பரவாயில்ல, இது இப்ப இந்த உழைப்புனாலதான் இந்த விவசாயத்தை வந்து காப்பாத்துறாரு. பாத்தீங்களா? இதுல வந்து இது பள்ளமான இடம், அது மேடான இடம். அப்ப தண்ணி வந்து வாக்கியா வெட்ட முடியாது. அப்ப இதுக்கு என்ன காரணம்னா இந்த மாதிரி ஐடியா பண்ணி செஞ்சாதான் தண்ணி வந்து வயக்காட்டுக்கு போகும். பரவாயில்லங்க, சரியான உழைப்பு. இது சரியான உழைப்புங்கிறது. ரெண்டாவது, இந்த மாதிரியா யாரு இப்ப விளைஞ்சா விளையுது, விளையாட்ட போதுன்னு போயிடுவாங்க. ஆனா இவரு நிறைய பேர் இன்சூரன்ஸ் போடுறாங்க. அதான் ரைட். பரவாயில்ல. மாடு வச்சிருக்கீங்களா? மாடு இல்லை. விவசாயம் எப்படி இந்த மழை பெஞ்சது போதுமா? எப்படி விளைஞ்சிருமா? இன்னொரு மழை பெய்யணும். கம்மாயில தண்ணி இல்ல. மழை இந்த வருஷம் கம்மி தானே. சரி. எதுக்கோ லைக் போடுறீங்க, இந்த உழைப்புக்கு லைக் போடுங்க. கண்டிப்பா இதை அதிகமா ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியா ஒவ்வொரு இடத்துலயும் பாத்துங்க. தெரியாதவங்க இந்த மாதிரியா 3 சட்டம் இந்த மாதிரி ரெடி பண்ணி இறச்சி ஊத்திக்கங்க. வணக்கம் மங்காளியில. அண்ணே, போயிட்டு வரேன்.